விஜய் அரசுக்கு முதல் சவால், அலறவிடும் நிதி நிலைமை. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அரசியல் வரலாற்றில் ஓர் அழியாத முத்திரையை பதித்துள்ளது. ஏறக்குறைய 6 தசாப்த கால இருமுனை திராவிட ஆட்சியை முறியடித்து நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஓர் அரசியல் மாற்றத்தை சாதித்துள்ளது. தேர்தல் கொண்டாட்டங்கள் ஓய்ந்துள்ள நிலையில் புதிய மாநில நிர்வாகம் ஓர் இக்கட்டான குறுக்கு சாலையில் நிற்கிறது. தமிழ்நாட்டின் தற்போதைய கடுமையான பொருளாதார யதார்த்தங்களை எதிர்கொள்வதற்கு சீரிய கொள்கை முடிவுகளும் பொருளாதார மேலாண்மையும் அவசியம். புதிய அரசு எதிர்கொள்ளும் உடனடி சவால் மாநிலத்தின் நிதி நிலைமை. 2026-2027 நிதியாண்டில் மாநிலத்தின் மொத்த கடன் சுமை சுமார் 10,71,000 கோடி ரூபாய் எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது மாநிலத்தின் செலவு செய்யும் திறனை நேரடியாக பாதிக்கிறது. மார்ச் 2026 நிலவரப்படி கடனுக்கான வட்டி, அசல் திருப்பி செலுத்தும் தொகை மட்டும் ஆண்டுக்கு சுமார் 1,16,000 கோடி ரூபாய் என்கிற பிரம்மாண்ட அளவை தொடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த கடன் சுமை மாநிலத்தின் மூலதன செலவினங்களை விழுங்கிவிடுகிறது. அரசு ஈட்டும் வருவாயில் பெரும்பகுதி பழைய கடன்களை அடைப்பதற்கே சென்று விடுவதால் புதிய பள்ளிகள், மருத்துவமனைகள், பிற உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கான நிதி கடுமையாக முடக்கப்படுகிறது. மேலும் மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை ஆகிய பொதுத்துறை நிறுவனங்கள் சந்திக்கும் நிதி நெருக்கடி நிலையை மேலும் சிக்கலாக்குகிறது. மின்சாரத்துறையில் மார்ச் 2026 ஆண்டு தரவுகளின்படி 1,50,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான கடன் உள்ளது. இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலில் தமிழக வெற்றி கழகம் அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் நிதி மேலாண்மைக்கு பெரும் சவாலாக அமைய போகின்றன. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2,500 ரூபாய் நிதியுதவி, ஆண்டுக்கு 6 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்கள், வேலையில்லா இளைஞர்களுக்கான மாத உதவித்தொகை போன்ற நலத்திட்டங்கள் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. இவை சமூக மேம்பாட்டுக்கு அவசியமானவை என்றாலும் ஏற்கனவே பலவீனமாக உள்ள மாநிலத்தின் நிதி நிலையில் இவை மிக பெரிய தொடர் செலவினங்களை ஏற்படுத்தும். தமிழ்நாடு மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2025-2026 காலகட்டத்தில் 15% வளர்ச்சியை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பொருளாதார வளர்ச்சிக்கும் மாநிலத்தின் வருவாய்க்கும் இடையே ஒரு கவலைக்குரிய முரண்பாடு உள்ளது. அதாவது மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ப வரி வருவாய் அதிகரிக்கவில்லை. ஜிஎஸ்டி முறை அமலுக்கு வந்த பிறகு மாநிலத்தின் வருவாய் ஈட்டும் நெகிழ்வுத்தன்மை குறைந்துள்ளது. வரி ஜிஎஸ்டிபி விகிதம் 2022-2023 6.40% இருந்தது. 2025-2026 இது 6.20% குறைந்துள்ளது. மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் கடந்த 2011-2012 7.92% இருந்த நிலையில் அதன் வேகம் தற்போது மிகவும் குறைந்துள்ளது. மாநிலத்தின் உண்மையான வருவாய் ஏன் அரசு கருவூலத்துக்கு முழுமையாக வந்து சேரவில்லை என்பதை புதிய அரசு தீர ஆராய வேண்டும். வரி கசிவுகளின் ஓட்டையை அடைக்காமல் அல்லது சில குறிப்பிட்ட துறைகளை மட்டுமே வரி வருவாய்க்காக சார்ந்திருந்தால் தொலைநோக்கு திட்டங்களை நிறைவேற்றுவது அரசுக்கு சாத்தியமற்றது. ஏறக்குறைய 54% பங்களிப்புடன் 2020-2021 முதல் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் சேவைத்துறையை, அதாவது தகவல் தொழில்நுட்பம், நிதி சேவைகளை சார்ந்தே உள்ளது. இது ஒரு புறம் சிறப்பாக தெரிந்தாலும் கிராமப்புற பொருளாதாரத்தில் இதனால் பெரிய மாற்றங்கள் ஏற்படவில்லை. சென்னை, கோயம்புத்தூர் நகரங்களில் உள்ள உயர்தர தொழில்நுட்ப பூங்காக்கள் புதுக்கோட்டையில் உள்ள ஒரு விவசாய தொழிலாளியின் அல்லது காஞ்சிபுரத்தில் உள்ள நெசவாளியின் வருமானத்தை உயர்த்தவில்லை என்பது நிதர்சனம். ஜிஎஸ்டிபி வளர்ச்சிக்கும் ஏழைகளின் வருமானத்துக்கும் இடையிலான இடைவெளி அதிகரித்து வருவது மட்டுமல்லாமல் மக்களுக்கு அந்த தகவலே மறைக்கப்படுகிறது. எனவே உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்ய உழைப்பு சார்ந்த உற்பத்தி, மதிப்பு கூட்டப்பட்ட விவசாயத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரம் பெரும் வளர்ச்சி கண்டுள்ள போதிலும் வேளாண் துறை கடும் தேக்கத்தை சந்தித்துள்ளது. 2023-2024 மற்றும் 2024-2025 ஆண்டுகளில் மாநிலத்தின் ஒட்டுமொத்த ஜிஎஸ்டிபி வளர்ச்சி 8% மற்றும் 11% இருந்தபோது அதே காலகட்டத்தில் வேளாண் துறையின் வளர்ச்சி எதிர்மறையாக இருந்துள்ளது. மத்திய அரசின் சமீபத்திய தரவுகளின்படி பயிர் சாகுபடி மூலம் ஒரு விவசாய குடும்பத்துக்கு கிடைக்கும் சராசரி மாதாந்திர வருமானம் வெறும் 2,641 ரூபாய் மட்டுமே. இந்த வருமான வரிசையில் இந்திய மாநிலங்களுக்கு இடையே தமிழ்நாடு 22வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது என்பது கவலை அளிக்கும் விஷயம். விவசாயிகளின் இந்த அவல நிலைக்கு மிக முக்கிய காரணம் கடந்த 4 தசாப்தங்களுக்கும் மேலாக தமிழ்நாட்டின் பாசன
பாசன பரப்பு விரிவுபடுத்தப்படாமல் இருப்பதுதான். 1970, 1971 ஆண்டு முதல் மாநிலத்தின் பாசன பரப்பு ஏறக்குறைய 34 லட்சம் ஹெக்டேர் என்கிற அளவிலேயே முடங்கி கிடக்கிறது. ஆந்திரம், கர்நாடகம் ஆகிய அண்டை மாநிலங்கள் புதிய பாசன திட்டங்கள், ஏரிகளை புனரமைப்பது போன்றவற்றின் மூலம் தங்கள் பாசன பரப்பை பல மடங்கு உயர்த்தியுள்ள நிலையில் தமிழ்நாடு மட்டும் இன்னும் நிலத்தடி நீரையும் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பகிர்வு சிக்கல்களையும் மட்டுமே சார்ந்து நிற்கிறது. வேளாண் பொருட்களுக்கு சுரண்டலற்ற முறையான சந்தையை உருவாக்காமலும் செம்மையான வகையில் கால்வாய், ஏரிகளை புனரமைக்காமலும் விவசாய வளர்ச்சியை எட்டுவது சாத்தியமில்லை. இத்தகைய சூழலில் தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு அமைந்திருக்கிறது. மாநிலத்தின் பொற்காலத்தை அடைவதற்கான பாதையில் மலை போல் குவிந்துள்ள கடன்கள், நலிவடைந்த பொதுத்துறை நிறுவனங்கள், தேக்கமடைந்த விவசாயம் போன்ற பெரும் தடைகள் உள்ளன. அரசியல் ரீதியிலான வெற்றிகளை தாண்டி நிதி நிர்வாகத்தை சீர் செய்வதிலும் வரி வருவாயை பெருக்குவதிலும் அரசு காட்டும் தீவிரமே அதன் வெற்றியை தீர்மானிக்கும். மாநிலத்தின் பொருளாதாரத்தை நிர்வகிப்பது மிக பெரிய சவால். வாக்காளர்கள் வழங்கிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அளித்த வாக்குகளை நிறைவேற்ற இந்த அரசு முன்வரும் என்றே நம்பப்படுகிறது. அதேவேளையில் நிதி நிலைமையை மனதில் கொண்டு நடைமுறை சாத்தியம் கொண்ட அம்சங்களுக்கு முன்னுரிமை தருவதே தமிழ்நாட்டின் நீடித்த வளர்ச்சிக்கு துணை புரியும்.